Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நான் சாம்பார் சாதம் பண்ண போறேன். சோ அந்த ரெசிபியை தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இப்போ நான் ஆட் பண்ற பவுடர் வீட்லயே prepare பண்ணது. அதோட எக்ஸாக்ட் மெஷர்மென்ட் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஒரு pan எடுத்துட்டு கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுல கொஞ்சமா மஞ்சள் and பெருங்காய தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். 2 பச்சை மிளகாய், 10 போல சின்ன வெங்காயம் and 2 தக்காளியை குட்டி குட்டியா நறுக்கி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃப்ரெஷ்ஷா prepare பண்ண மசாலாவை ஆட் பண்ணி ஒரு டைம் வதக்கிட்டு உங்ககிட்ட இருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அது கொதிக்கிற அளவுக்கு தண்ணி ஊத்தி சால்ட் போட்டு நீங்க வேக வச்சுக்கோங்க. சாதம் prepare பண்றதுக்கு 1/4 கப் சாப்பாட்டு அரிசியும் 1/2 கப் துவரம் பருப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். இத நல்லா அலசி எடுத்ததுக்கு அப்புறம் 4 கப் வாட்டர் ஆட் பண்ணி இத விசில் போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்ல 4 விசில் வர வரைக்கும் விட்டுருங்க. 4 விசிலுக்கு அப்புறம் சாதம் நல்லா குழஞ்சு வந்திருக்கும். சாம்பார்ல இருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்ததுக்கு அப்புறம் புளி தண்ணி ஆட் பண்ணி அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சிருந்த சாதத்தை எடுத்து சாம்பாரோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். தாளிக்க ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் போல கீ ஆட் பண்ணிக்கோங்க. அதுல கொஞ்சமா வெந்தயம் and கடுகு ஆட் பண்ணிக்கலாம். and ஒரு 10-12 கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு இந்த சாம்பார் கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், மேக்கிங் ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிள். இதை நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. வேற எது ஈஸியா இருந்தாலும் இதுக்கு பின்னாடி வர வேலை ரொம்பவே பெருசு. அதையும் முடிச்சிட்டேன். உங்களுக்கு என்ன ரைஸ் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். until then bye from me.